தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துட்டு இப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சூப் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க கிச்சன் பக்கத்து போவோம். டெம்பரேச்சர் 9, இப்படி நேரம் ஆக 10 ஆகிட்டு இருக்கு. சரியான குளிர். ராத்திரி மழை பெஞ்சிருக்குது பாருங்க, தெரியுதா? நேற்று தான் வண்டியை போட்டு கழுகுன்னு கழுகுனேன். மழை பெஞ்சு திருப்பி நாசம் பண்ணி வச்சுருக்கு நம்ம பாஸோட வண்டியை. அதுக்கு இந்த கருப்பு வண்டிக்கு வந்து தண்ணி அடித்து கழுவுனா தான் அதோடைய அந்த ஷைன் ஆகும். சும்மா அந்த புடவையால் துணியால் தொடச்சோம்னாக்கா அது சரி வராது. ஹாய் நண்பா, குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. நான் உங்கள் சேட்டேன், நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கேன். நான் அண்ணோட்ட வேண்டிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வாங்க இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போவோம். அப்படியே ட்ராவல் பண்ணுங்க நண்பா. இன்றைக்கி நம்ம ஷாலைக்கு போயிட்டு வந்தோம். ஒரு 4 நாள் லீவு கிடச்சிச்சு. அதாவது குவைத்தில் வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஒரு லீவு கொடுத்தாங்க. அது என்ன லீவுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால் நம்ம வந்து கைரானில் தங்கியிருந்தோம். நம்ம பாஸும் தங்கியிருந்தாப்புல. அவருக்கு அங்கே போனோடனே அந்த காற்று ஒத்துக்கலை போல இருக்கு. தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துட்டு இப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சூப் ஒன்று செய்ய போகிறோம். அவருக்கு சூப்பு செஞ்சு கொடுப்போம். பாஸு உடம்பு சரியில்லாங்கிறதுனால நம்ம மனசு தானே கவலையாக இருக்கும். அதனால் செஞ்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த சூப்பில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க கிச்சன் பக்கத்து போவோம். நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து சூப்பை கொதிக்க விட்டுட்டோம். பயப்படாதீங்க, என்னடா ஒன்றுமே காட்டவும் இல்லை, ஒன்றுமே செய்யவும் இல்லை, வெட்டவும் இல்லை, குத்தவும் இல்லை, நீ பாட்டில் குத்து அள்ளி போட்டு நினைக்க வேணாம். வாங்க என்ன சொல்கிறேன். அதோடு சேர்த்து இந்த மாஜி சூப், இந்த பாருங்கள், மேஜியோட இந்த சூப்பை நீங்கள் அதை சேர்த்துக்கணும். வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாஸில் கார்ன்ஃப்ளவர், அதாவது வந்து சோளப்பொடி, இதையும் நம்ம வந்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் சூப்பு அதை பாருங்கள், அப்படியே டக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம் ஒரு பாலில், பாஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. அதோடு சேர்த்து நான் ஒரு கப்பு, காக்கா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம், குடிச்சு டேஸ்ட் பார்க்குறதுக்கு. வாங்க அடுத்து நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, என்னென்ன சேர்த்தேன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக பேசுவோம். கமான், ஃபாலோ மீ. பாஸ்க்கு செஞ்சதோட அதோடு சேர்த்து நாமளும் ஒரு கப்பு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், மஷ்ரூம் சூப். நான் ஏற்கனவே அதை சொன்ன மாதிரி இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மஷ்ரூம் சூப், கொஞ்சம் வெங்காயம், ஒரு துண்டு வெங்காயம், ஒரு பல் பூண்டு நச்சு நல்லா வதக்கிக்கணும், லைட்டாக எண்ணெய் ஊற்றி. அதுக்கப்புறம் நான் காட்டினேன் உங்களுக்கு அந்த மாஜி சூப் செய்கிறது, அந்த பேக்கெட், மஞ்சள் பேக்கெட், மேஜி பேக்கெட், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றுங்க நல்லா. ஏன்டா அதில் வந்து சேமியா இருக்குது. அந்த சேமியா உங்களுக்கு வந்து கரைகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த இஞ்சி பூண்டு பூண்டு வெங்காயம் வதக்குறீங்கல்ல, அப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு துண்டு கேரட்டு, ஒரு தேவையான மஷ்ரூமு, அதுக்கப்புறம் உங்களை பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரோசனில் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த மாஜி பேக்கெட்டை போடுங்க. ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வேக வைங்க. ஒரு நிமிஷம் சூடு போயிடும். சுட குடித்தாதான் அது எதுவுமே டேஸ்ட்டு. எதோட விட்டேன், நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கேரட்டு அந்த மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி அந்த சேமியாவும் நல்லா வெந்திருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கார்ன் பவுட்ரு இருக்குல்ல, சோள பவுட்ரு, அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ், உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோதுக்கு கரைச்சி அதை தலையில் ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே திக்காகிட்டு கெட்டியாகிட்டு வரும். உங்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து நீங்கள் போடவே வேணாம். நான் உப்பு சொல்லலை போட சொல்லி, உப்பு போடவே போடாதீங்க. ஏன்னு கேட்டாக்கா அந்த மேஜிக் பேக்கெட்டில் வந்து ஏற்கனவே உப்பு, கொஞ்சம் மிளகு எல்லாம் சேர்த்துருக்கானுங்க. அதில் உப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி மேஜி கியூப்பும் அதை சேர்த்துருக்கானுங்க.
அது போட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த பாக்கெட்டே போதும் சூப்புக்கு. நான் எக்ஸ்ட்ரா நான் வந்து சேர்த்துக்கிட்டது இந்த வெஜிடபிள். உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுவும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காரமாக போட்டுக்கலாம். நான் எங்கள் பாஸுக்கு நான் வந்து அவங்களுக்குலாம் மிளகுலாம் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. சாப்பிட்டுட்டு சொல்லுவார் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்ன்னு சொல்லுவார் எப்படியும். ஓகே நண்பா, நீங்களும் இந்த மஷ்ரூம் சூப்பை செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அசத்துங்க. ஹேவ் நைஸ் டே. அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு தெரில, வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறேன். பாஸ் ஏதாவது சொல்லுவாங்க வேலைக்கு அங்கே இங்கே. போனதுக்கப்புறம் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சும்மா கிட்டுன்னு முடிச்சிடுவோம். ஹாய் நண்பா, காலையிலேருந்து நம்ம பாஸுக்கு உடம்பு சரியில்லாதனால பாஸ் எந்த டியூட்டியும் தரல. அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. டைம் ஆகிடுச்சு, மணி 1 ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொன்னாக்க கீரை அப்படியே காக்கா செஞ்சார். லிவரு கீரை அந்த ஐட்டம் நம்ம சாப்பிடுவோமா. மணி மேலே வந்திருக்கா அவங்க சாப்பாடு எடுக்கிறாங்க. இந்த நண்பா ஆட்டு ஈரல், இது வந்து பாலக்கு கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, பாலக்கு கீரை, அந்த கீரை தான் இது. இன்றைக்கி லஞ்சு வந்து ஆட்டு ஈரலும் பாலக்கு கீரையோட இன்றைக்கி ஒயிட் ரைஸு, இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஓகே நண்பா, சாப்பிட்டுட்டு அடுத்து ஈவினிங் ஏதாவது டியூட்டி இருக்கும். நம்ம டியூட்டிக்கு போகிறதுக்கு நான் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன்னு இந்த சேட்டை பிடிச்சவனோட கூடவே வாங்க. ஓகே நண்பா, லஞ்சை முடிப்போம். லஞ்சை முடிச்சுட்டு இன்ஷால்லா ரெஸ்ட் எடுப்போம். ஆமாம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 4 மணியை போல் ஸ்டார்ட் ஆகிடும் டியூட்டி. பிஸ்மில்லா. வரீங்களா? நான் சாப்பிடுங்க. ஓகே நண்பா, see you. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பா, நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? குட் ஈவினிங். இப்போ நாம் வந்து சாயங்காலம், அதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சாயங்காலம் டியூட்டி ஆரம்பித்தாச்சு. எங்கே போகிறோன்னு சொன்னாக்கா லாங் ட்ரிப்பு. நம்மளுடைய மாமு வந்து அவங்களுடைய கசின் வீட்டில் வந்து ஒரு ஜாமான் ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு சொன்னாக்க கரீப் ஜிலேபி. அதாவது எங்கேன்னாக்க கோயத்தில் உள்ள நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 6th ரிங் ரோடுக்கு அங்கிட்டு, அதாவது ஜாபர் ஸ்டேடியம் இருக்குல்ல. ஏற்கனவே நான் அந்த இடத்துக்கு நான் போயிருப்பேன். என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேடியம் வழியாக தான் அந்த இடத்துக்கு போகணும். கரீப் ஜிலேபின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் Block 5 அந்த ஏரியாவுக்கு தான் போகணும். அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜாமானை வாங்கிட்டு வரணும். அந்த ஜாமானை வாங்கத்தான் இப்போ நான் போகிறேன். ஃபஸ்ட்டு ஈவினிங் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. இப்போ நம்ம வந்து வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம். எப்படி இங்கேருந்து வந்து ஒரு எப்படியும் 18-20 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. போயிட்டு அது எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். டிராஃபிக் இல்லைண்டாக்க 6th ரிங் ரோடு தான் டிராஃபிக்கு. அந்த ரூட்டு டிராஃபிக் இல்லைண்டாக்க சும்மா கிரிட்டுன்னு சும்மா போயிடலாம். வாங்க போவோம். கமான் லெட்ஸ் கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.